பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10 ஜனவரி 2026, 11 ஜனவரி 2026 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாபெரும் கனவு திட்டம் விரைவில் அறிவிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2030ஆம் ஆண்டு $1 trillion எக்கானமியை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் நிறையா செயல்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அறிவிக்கலை. அதனால் அதை அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க போது பிப்ரவரி மாதம் துவங்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது நம்ம பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். ஏற்கனவே இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா 16 துறைகளின் சேவைகள் வாட்ஸ்அப்பில் இடம்பெறும் வசதின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளாட்சித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, மின்துறை உள்ளிட்ட 16 துறைகளோட 51 சேவைகள். இதான் ரொம்ப முக்கியம். 16 துறைகளோட 51 சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக பெறக்கூடிய வசதியை தமிழ்நாடு அரசு துவங்கியிருக்காங்க. இது பேர் என்ன அப்படின்னா நம்ம அரசு. இந்த வாட்ஸ்அப் சேவை பேர் சரியாப்பா? இந்த வாட்ஸ்அப் சேவை பேர் என்ன அப்படின்னா நம்ம அரசு அப்படின்ற பேரில் இந்த வாட்ஸ்அப் சேவை வழங்க போகிறாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் 7845252525 சரிங்களா? ஆக்சுவலாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 78 45 25 25 25 78 45 25 25 25 இதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நம்மளுக்கு எதுவும் புகார் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வாட்ஸ்அப் எண்ணில் கொடுத்தோன்னா 16 துறைகளுக்கான 51 சேவைகள் வாட்ஸ்அப்லேயே நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நம்ம ஷார்ட்ஸில் கவர் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போது ரீசெண்டாக 2025 வனப்பகுதியோட சதவீதம் 24.47% நிலப்பரப்பு வனப்பகுதிகளாக மாறியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம புக்கில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? ஜாகிரஃபி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டால் 3ல் 1 பங்கு 33% வனப்பகுதியாக இருக்கணும். அதுதான் ரூல்ஸு. பட் இப்போ 24.47% இருக்குது. கூடிய விரைவில் இன்னும் அதிகரிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பாதுகாக்கப்பட்ட வனப்பரப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 135 சதுர கிலோமீட்டர். சரியா? 135 சதுர கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட வனப்பரப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னொன்று இது கொடுத்துருக்காங்க. 2021 to 25 வரையும் 100 காப்பு வனப்பகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர்ஸ். ஓகேப்பா. அடுத்து இந்த பாருங்கள், என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இருக்காங்களே, அவங்க ஐஇடி குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவுத்தளம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஇடி அப்படின்றது என்னென்னா இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். அதுதான் ஐஇடின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்க்கான பகுப்பாய்வு தரவுத்தளம் அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த பகுப்பாய்வு தரவுத்தளத்தை பயன்படுத்தும் போது ஒரு வீடியோ பதிவேற்றாங்க. இப்போ ஒரு வெடிகுண்டு ஒரு இடத்துல நடந்திருக்கு. அந்த வெடிகுண்டு சார்ந்து ஒரு வீடியோ அந்த தரவுத்தளத்தில் பதிவேற்றாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அதுவே பகுப்பாய்வு செஞ்சு என்னென்ன பாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டயத்தில் வெடிச்சிருக்கு, அதுவே ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துரும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான தரவுத்தளம். இது ராஷ்ட்ரிய ரக்ஷா பல்கலைக்கழகம், ஐஐடி தேசிய புலனாய்வு முகமை, இந்திய இணையவழி குற்ற தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த தரவுத்தளத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஐஇடி குண்டுவெடிப்பு பகுப்பாய்வு தரவுத்தளம். சரியா? அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் அனைத்து வகையான குண்டுவெடிப்புகளையும் துல்லியமாக ஆய்வு செய்ய வழிவகை செய்யக்கூடியது இந்த தரவுத்தளம். ஐஇடி கொண்டு வந்தது யாருன்னா என்எஸ்ஜி, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், தேசிய பாதுகாப்பு படை. சரியாப்பா? இந்த பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான். சரி, அடுத்து இதில் வேறு நியூஸ் எதுவும் இல்லை. அடுத்த நாளுக்குரிய நியூஸ் இந்த பாருங்கள். இந்த ஆஸ்கர் விருதுக்கான போட்டியில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்தியாவிலேருந்து மொத்தம் 4 படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி, காந்தாரா, தன்வி த கிரேட்டு, மகா அவதார் நரசிம்மா, இந்த படம்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதோட டைரக்டர் யாருன்னா ஜீவிந்த். சரிங்களாப்பா? சசிகுமார் நடிப்பில் வெளிவந்தது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த டைரக்டர்ஸ் பேர் கேட்கலாம், மேபி கேட்டாங்கன்னா, அதனால் ஜீவிந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இது காந்தாரா ரிஷப் செட்டி இயக்குனது. சரியா? ரிஷப் செட்டி இயக்கம் மற்றும் நடிப்பு ரெண்டுமே அவர் தான். அதனால் அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்து 11ஆம் தேதிக்குரிய நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா இதில் நியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு 11ஆம் தேதிக்கான நியூஸில்.
சரி, இருந்தாலும் 2-3 தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். ரைட், இந்த இருக்குது பார்த்தீங்களா, சிக்கிமில், அதாவது சிக்கிமில் வந்து முன்னாள் இராணுவ படை இருப்பாங்களே, இராணுவ படையினர், அவங்க வீடு தேடி மருந்துகள் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை இராணுவம் சோதனை அடிப்படையில் துவங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக சிக்கிம் வந்து அந்த மலை சார்ந்த பகுதிகள், நம்ம கஞ்சன்ஜங்கா 85-86, அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம், அதுவே வந்து சிக்கிமில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மலைப்பகுதிகளில், தொலைதூர பகுதிகளில் முன்னாள் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்க வீட்டுகளுக்கே போயிட்டு மருந்துகள் கொடுக்கக்கூடியது, அவங்களுக்கு தேவையான மருந்துகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், அதை சோதனை அடிப்படையில் இந்திய இராணுவம் விநியோகம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாநிலம்னு கேட்பாங்க, சிக்கிம் மாநிலம். இன்னொன்று, பாகிஸ்தான் அமெரிக்கா கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றிருக்கு. நம்ம இந்தியா ப்ளஸ் வேறு நாடு எது எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா மேபி கேட்கலாம். இது சும்மா மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பேர் இன்ஸ்பயர்டு காம்பிட். சரிங்களா, இன்ஸ்பயர்டு காம்பிட் 2026 அப்படின்ற பேரில் பாகிஸ்தான் அமெரிக்கா இராணுவ கூட்டு பயிற்சி நடைபெற்றிருக்கு. சரியாப்பா, ரைட், ஓகே. கராச்சியில் அடுத்து இதான் ரொம்ப மெயின். என்ன அப்படின்னா, ஆதித்யா L1. இந்த ஆதித்யா L1 அப்படின்றது சூரியனை ஆராயறதுக்காக அனுப்பப்பட்ட விண்கலம். ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, அந்த சூரிய புவியால் புவிகாந்த புலத்தில் ஏற்படும் தாக்கத்தை ஆராய்ஞ்சு அனுப்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக 2024 அக்டோபர் மாதம் இந்த சூரிய புயல் வந்து பூமியை தாக்குச்சு. ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஆதித்யா L1 விண்கலம் கண்டுபிடிச்சு நிறைய அனுப்பியிருக்கு. இந்த ஆதித்யா L1 விண்கலம் எதுக்குன்னு கேட்பாங்க, சூரியனை ஆய்வு செய்கிறதுக்காக, சூரியனோட வெளிப்புறத்தை ஆய்வு செய்கிறதுக்காக. ரீசெண்டாக சூரிய புயலால் இந்த புவிகாந்த புலத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை ஆய்வு செஞ்சு அனுப்பியிருக்கு. இந்த ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜிப்பா, செங்கோட்டை, இவங்க ஊர் தமிழ்நாட்டை சேர்ந்த செங்கோட்டையை சேர்ந்தவங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகர் ஷாஜி, அது கூடுதல் தகவல். அடுத்தது இந்த நம்ம பார்த்தோம்ல, தேசிய இளைஞர் தினம் எப்போனா ஜனவரி 12. நம்ம யார் ரைட்டுப்பா, அதாவது தேசிய சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள். சரிங்களா, அந்த டக்குன்னு ஞாபகத்துக்கு, சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் ஜனவரி 12. இது வந்து தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. டெல்லியில் வந்துட்டு 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு, அதான் மெயின். சரியாப்பா, வளர்ந்த பாரதம் இளம் தலைவர்கள் மாநாடு டெல்லியில் நடைபெறுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 3000 இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க. ஜனவரி 12 அப்போ இது நடத்தப்படுது. ரைட், ஓகே. இதில் வேறு ஸ்போர்ட்ஸில் எதுவும் இல்லை. ஸ்போர்ட்ஸில் முக்கியமாக நம்மளுக்கு இந்த தான் பீச்சு, கேலோ பீச் விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, எந்த டீம் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம 2 நாள் நியூஸ், 10, 11 2 நாளுக்கான நியூஸ் வந்து முடிஞ்சு. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 17 ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2 பேஸ் பண்ணி. இது குரூப் 4க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அக்டோபர் மந்த் வரை இந்த டெஸ்ட்டு நடக்கும்ப்பா. சரிங்களா, 10வது மாதம் வரை, அக்டோபர் மந்த் வரை இந்த டெஸ்ட்டு தொடர்ச்சியாக இருக்கும். 50+ டெஸ்ட் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க 8667722090 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை 6374222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.